ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி அந்த பாவத்தை என்னால பண்ண முடியும்? எப்படி இந்த உண்மையை நான் நாடி முத்துக்கிட்டு சொல்ல முடியும்? மாமா, உண்மையை சொல்லணும்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு இப்படி பேசாம அவாய்ட் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் பெரிய கஷ்டமா போயிடாதாங்க மாமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தவிச்சு அப்படி துடிச்சு போயிட மாட்டாங்களா? துடிச்சுதாங்க போவான். அவன் கண்டிப்பா துடிச்சுதான் போவான். அந்த துடிச்சு போன மனசு நீ நல்லா இருப்பியாடா சண்முகம், உன் குடும்பம் நல்லா இருக்குமான்னு சபிச்சிருச்சுன்னா 7 ஜென்மத்துக்கு இந்த பாவத்துக்கு மோட்சம் கிடையாதே கண்ணு. மாமா, நாடிமுத்தையா உங்களோட நல்ல நண்பர் தானே. நல்லது நினைச்சது இப்படி கெடுதலா ஆயிடுச்சேன்னு அவருக்கு சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு. அவன் இது புரிஞ்சுக்கிட்டானா நாம பண்ண பாவம் கணக்குல சேராத கண்ணு. நாம இதை அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம தலையெழுத்து தான், நம்ம தலைவிதியை தான் மனசை தேத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பான். அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்குங்க. தேவையில்லாம போய் அவங்க வீட்டுல இருக்கவங்க மனசெல்லாம் கலைச்சு கண்ணு. இப்ப இதெல்லாம் சொல்ற தைரியம் என் மனசு கிடையாது கண்ணு. என்னால சொல்ல முடியாது கண்ணு. ஆனா நான் சொல்லணும். உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுடா நான் சொல்லணும். எப்படி கண்ணு நான் சொல்லுவேன்? நெருப்புல போட்ட புழு மாதிரி அப்படியே துடிச்சு போயிருக்கேன். என்னால முடியாது கண்ணு. அந்த சாமி தான் இறங்கி வந்து அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கணும். அந்த சாமி தான் கண்ட மனசு வைக்கணும். என்னால முடியாது கண்ணு. மாமா, நான் சண்முக வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க, மேற்கொண்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பேசுங்க. சரிம்மா சரிம்மா. வா 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 வாமா அண்ணா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, சண்முகம் வரல? இல்லங்கய்யா. சண்முகத்துக்கு போன் பண்றேன் எடுக்க மாட்டேன்றாப்ல. அவரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் உன்னை வெளியில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேம்மா. வாமா உள்ள வாமா. ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாமா உள்ள வாமா. சொல்லுமா அண்ணா. ஐயா, நான் இப்போ ஒரு மக ஸ்தானத்துல இருந்து மாமாக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? என்னம்மா சொல்ற? ஐயா, என் மாமாவை அவரோட மூத்த புள்ள கிட்ட சமாதானமா பேச சொன்னதே நான் தான். மாமா அவரோட மூத்த புள்ளைய நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுன்னு தான் சொன்னாரு. நான் தான் மாமாவை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட பேச வச்சேன். இதெல்லாம் சண்முகமே போன்ல பேசுறப்ப என்கிட்ட சொன்னாருமா. அதெல்லாம் சொல்லிருப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாருங்கய்யா. என்னம்மா? ஆமாங்கய்யா, என் பெரியத்தான் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் பழி வாங்குற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு எங்களையும் உங்களையும் இப்படி பழி வாங்குவாருன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலங்கய்யா. அண்ணோ என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. ஹேமா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க கொடுத்து வைக்கலங்கய்யா. என்னம்மா அண்ணோ திடீர்னு வந்து என் தலையில இப்படி இடிய தூக்கி போடுறியம்மா? என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? ஐயா, எங்க பெரியத்தான் எங்களை பழி வாங்கறதுக்காக உங்களை பகடக்காய பயன்படுத்திக்கிட்டாரு. ஊர் சபையில எங்களை அவமானப்படுத்துறதுக்காக கமிஷனரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உங்க பொண்ணு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்காரு. கமிஷனரோட அவருக்கு பண்ண நிச்சயதார்த்தத்தை ரத்து பண்றதுக்காக ஊர் சபையை கூட்டுறப்பதான் அவர் எங்க கிட்ட உண்மையை சொன்னாருங்கய்யா. பெரியத்தான் கமிஷனரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. என் மாமா அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாரு.
ஆனா அவர் எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு ஆசாசியா கனவு கண்டுகிட்டு இருக்காளே, அவகிட்ட நான் எப்படி இத சொல்லுவேன்? மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை என் மக எப்படி தாங்குவா? ஐயோ தெய்வமே, என்னால தாங்கவே முடியலையே. சண்முகையா இப்படி எல்லாம் பண்ணாப்லன்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ இல்லைங்கய்யா, மாமா மேல எந்த தப்பும் இல்ல. இப்படி நடந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் தாங்கய்யா காரணம். என்ன மன்னிச்சிருங்கய்யா. உங்க கால்ல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்திரிமா, நீ எந்திரிமா. அம்மா, நீ ஏமா என் கால்ல வேணும்? நான் ஒரு பாவிமா. இல்லங்கய்யா, நான் தாங்கய்யா பாவி. என்ன மன்னிச்சிருங்கய்யா. எங்க பெரியத்த பேச்ச நம்பி மன்னிக்க கூடாத பாவத்தை பண்ணிட்டேன். இதுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கய்யா. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பெரிய துரோகத்தை பண்ணிட்டதா என் மாமா குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்காரு. உங்க முகத்துல எப்படி முழிக்க போறேன்? இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற உண்மைய உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே சங்கடப்பட்டுட்டு இருக்காருங்கய்யா. என் மாமா எருதலுக்குள்ள எறும்பா கிடந்து தவிச்சிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலங்கய்யா. உங்களுக்கும் உங்க மகளுக்கும் இப்படி ஒரு கொடுமை பண்ணதுக்கு நாம காரணமாயிட்டமே நினைச்சு அவரை. நீங்க யாரும் இதுக்கு காரணம் இல்லம்மா. இது என் பொண்ணோட நேரம். அவ தலையில எழுதின எழுத்து. அப்படிதான் இதை நான் எடுத்துக்கணும். வேற என்னன்னு சொல்றது? யார போய் நொந்துகிறது? ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? மனசு பூரா வருத்தம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு வாழறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் இல்லையம்மா. சாதாரண மனுஷம்மா, சராசரி மனுஷன். எனக்கு வலியும் வேதனையும் இல்லாம எப்படிமா இருக்கும்? காலம் கடந்த நட்பு உறவா மாறி காலத்துக்கும் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலாமா? இல்லனா எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாமா? நீ கிளம்புமா. ஐயா, மாமா வந்து. இல்லம்மா, நீ போயிட்டு வா. அம்மாடி, அன்னைக்கு எல்லாருமா வந்து பூ வச்சு தட்டு மாத்திட்டு போனீங்கல்ல, அதுவே சண்முகம் என் வீட்டுக்கு வந்த கடைசி தடவையா இருக்கட்டும்மா. இனிமே அவர்கிட்ட என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுமா. ஐயா, மாமா. இல்லம்மா, போயிட்டு வாமா.